முறையும் தமக்குக் காட்சியளிக்க வேண்டும் என்று பணிந்து மன்றாடினான். கருணையே வடிவான புனித ஆரோக்கிய அன்னை கள்ளம் கபடமில்லாத அந்தச் சிறுவனின் வேண்டுதலை உடனே நிறைவேற்றினார். மாசற்ற திங்களாய் தன் பாலகனுடன் மீண்டும் காட்சியளித்தார். அந்தக் காட்சியைக் கண்ட பால்கார சிறுவனும் பண்ணையாரும் தரையில் வீழ்ந்து பணிந்து வணங்கினர். இந்த ஆன்மீக அதிசய நிகழ்வு திக்கெட்டும் பரவியது. புனித ஆரோக்கிய அன்னையும் உலகைக் காக்கத் தோன்றிய தேவ மைந்தனும் காட்சியளித்த புதுமை நிகழ்ந்த இடம் அனைவராலும் போற்றி வணங்கப்பட்டது. அன்று முதல் அண்ணாபிள்ளை குளம் மாதா குளமாக மக்களால் வழங்கப்பட்டது. பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சியளித்து வேளாங்கண்ணியின் ஆன்மீக புதுமைக்குச் சான்று பகர்ந்த அந்த இடம் பேராலயத்தின் மேற்கு புறத்தில் சிலுவை பாதையின் நிறைவில் பக்தர்களின் பிணி தீர்க்கும் ஆலயமாக உள்ளது. இடைச்சிறுவனுக்கு காட்சி தந்தது. ஆரோக்கிய அன்னை ஒரு இடைச்சிறுவனுக்கு காட்சி கொடுத்து தயிர் விற்ற முடவனுக்கு கால் நலமடைய வேண்டும் என்றும் கூறி மறைந்தார். முடவனுக்கு கால் நலமடைந்தது. அந்த சிறுவன் முடவனான தயிர் விற்றவனிடம் அன்னையின் வார்த்தைகளை கூறினான். இதனால் அவன் கால் நலமடைந்து ஆரோக்கியமடைந்தான். போர்த்துகீசிய மாலுமிக்கு உதவி. ஒரு பெரும் புயலில் சிக்கித் தவித்த ஒரு போர்த்துகீசிய மாலுமிக்கு அன்னை காட்சி கொடுத்து வழிகாட்டி கரை சேர்க்க உதவினார். இந்த புதுமைகளின் காரணமாக அன்னை ஆரோக்கிய அன்னையின் பக்தி வேளாங்கண்ணி மற்றும் அதைச் சுற்றியுள்ள மக்களிடையே பரவியது. இவ்வாலய விழா நாள் கன்னி மரியாவின் பிறந்த நாளும் போர்த்துகீசிய மாலுமி கரையடைந்த புதுமை நடந்த நாளுமான செப்டம்பர் 8 ஆகும். இவ்வாலயத்தின் மேற்கில் உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்சு நாட்டிலுள்ள லூர்து நகரிலுள்ள பேராலய வடிவில் கட்டப்பட்டது என்பது குறிக்கத்தக்கது. மூன்றாம் புதுமை 1671ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு பாய்மரக் கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கிக் கொண்டனர். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த அவர்கள் அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர். அம்மா, நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கூர் ஆலயம் கட்டுவோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர். மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது. கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரை இறங்கினர். அன்று செப்டம்பர் 8ஆம் தேதி தேவமாதாவின் பிறந்த நாள். தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர். கலை வண்ணமிக்க பீங்கான் ஓடுகளால்